வந்து ஒர்க் பிளேஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈகோ இருக்கலாம், ஃபேவரட்டிசம் இருக்கலாம், அப்புறம் அதில் காசிப்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதில் வந்து ஏதாவது ஒரு பர்சன் ஈகோ நேச்சர் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், இன்னெவிட்டபிளி கம்பெனி கொலாப்ஸ் ஆகிடும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இந்த சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒர்க் பிளேஸில் பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு ஆப்பாக நாங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி மல்டிப்புள் ஆப்ஸு, மல்டிப்புள் ரீஜன்ஸு, ஈவன் வந்து இப்போ திருநெல்வேலியில் ஒரு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஆந்திராவில் குண்டூரில் இருக்குது. ஸோ 400+ பீப்புளு அண்ட் டே டு டே பேசிஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஆன் ஆவரேஜ் வாரத்துக்கு ஒரு 5 பேராவது ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அப்போ குயிக்காகவே 500, இப்போ திருநெல்வேலி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம்னா அங்கே ஒரு 50 பேர் ரெக்ரூட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட we are 500க்குள்ளே வந்துடுவோம். அதேமாதிரி நித்ரா பீப்புள் ஆப்புக்கும் ஃபீல்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸ்ரீதியாவும் வந்து நிறைய ஸ்டோர் ஓப்பன் பண்ணுற பிளான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிஃபோர் எண்ட் ஆஃப் தி 2026 வந்து நாங்கள் 500+ பீப்புளை போயிடுவோம். ஸோ இப்போ நிறைய பீப்புள்ஸு, நிறைய டிவிஷன்ஸு, நிறையா ரீஜன்ஸு, நிறையா ஆஃபீஸஸ். ஸோ அப்போ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நேச்சுரலி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த கான்ஃப்ளிக்டை பற்றி சொல்லும்போது 2 மனிதர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு என்பது சகஜமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து அமேசானில் ஒரு சேயிங் அவங்க வச்சுருக்குறாங்க. என்னென்னா டிஸ்அக்ரி அண்டு கமிட்டு. அதாவது எப்படின்னா, இப்போ 2 பேர் ஒரு டீமு ஒரு 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 ப்ராப்ளத்தை பற்றியோ அல்லது வந்து ஒரு க்ரோத் பிளானை பற்றியோ அல்லது ஒரு நியூ இனிஷியேட்டிவை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, ஸோ அதில் எல்லாருமே அந்த கருத்துக்கு உடன்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு டெசிஷனை நம்ம எடுப்போம். அந்த டெசிஷனுக்கு டிஸ்அக்ரி சில பேருக்கு இருக்கலாம். ஈவன் டிஸ்அக்ரி இருந்தால் கூட அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கமிட்டடாக அதை ஒர்க் பண்ணணும். எடுத்த டெசிஷனை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வாயில் சொல்கிறதுக்கு ஈஸி, பட் ப்ராக்டிக்கலாக போகும்போது ஹியூமன் மைண்ட் வந்து அப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஈகோ இருக்கலாம், பியூரோக்ரஸி இருக்கலாம், சரிங்களா, ஃபேவரட்டிசம் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சில இது நான் எப்படி நினைக்கிறேன்னா, வந்து ஒரு லீடர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த லீடருக்கு நம்ம பண்ணுறது ஃபேவரட்டிசம்னே தெரியாமல் கூட பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டி கூட இருக்குது. அவங்களுக்கு ஈகோ இருக்குது அப்படின்னு தெரியாமையே வந்து அதை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து அவங்க கூட பேசணும், ட்ரைனிங் செஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும், சரிங்களா. ஏன்னா இல்லைன்னா வந்து அது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும். மிஸ்கம்யூனிகேஷன் மூலிமா வந்து அது வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸ் வந்து கம்பெனிக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் அதில் காசிப்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இட் லீட்ஸ் டு லெஸர் ப்ரொடக்டிவிட்டி. லெஸர் ப்ரொடக்டிவிட்டி லீட்ஸ் டு ஹையர் காஸ்ட்டு. ஹையர் காஸ்ட் லீட்ஸ் டு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ். மார்க்கெட்டில் நம்ம ப்ரைஸிங் பவரை வந்து லூஸ் பண்ணிவிடுவோம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கு இடையில தொடர்புடையது. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு அது ஒரு பக்கம் இம்பார்ட்டண்ட்டு. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராஃபிட் முக்கியமாக, கேஷ் ஃப்ளோ முக்கியமாக? ரெண்டுமே முக்கியம்தான். ப்ராஃபிட்டை விட கேஷ் ஃப்ளோ முக்கியம், ப்ராஃபிட்டு முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் முக்கியமாக, சேல்ஸ் முக்கியமாக? எல்லாமே முக்கியம். ஸோ இப்போ பட் இது எல்லாமே டிபெண்ட் ஆன் பீப்புள். ப்ரொடக்ஷன் முக்கியம்தான். ஸோ அப்போ இது எல்லாமே பீப்புளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த பீப்புளை டிபெண்ட் பண்ணுறதுங்கிறத விட நேராக மேக்ஸிமம் வந்து ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போகலாம். எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருக்குள்ளே கொண்டுட்டு போகலாம். ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து அது ரொம்ப வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா பியூரோக்ராட்டிக் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு அட்வான்ஸ் வேணும், ஓகேங்களா. அந்த அட்வான்ஸுக்கு நம்ம வந்து இப்போ நான் என்கிட்ட கேட்டால் நான் அந்த மூமெண்ட்டில் டெசிஷன் எடுத்து சொல்லிடலாம். ஆனால் 400 பேர் இருக்கிற இடத்துல, 500 பேர் இருக்கிற இடத்துல நாளைக்கு அது 1000 பேராக கூட வரலாம். எல்லா இதுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன அட்வான்ஸ் வேணுங்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட வந்து கேட்க முடியாது. ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு ப்ராசஸை செட் பண்ணுவோம். இப்போ என்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேட்குறாங்க, அடுத்த நிமிஷம் நான் அப்ரூவல் கொடுத்துட்டேன்னா அது அடுத்த 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிஃபோர் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு வந்து பணம் வந்து எம்ப்ளாயி அக்கௌண்ட்டுக்கு போயிடும்.
பட் இதே வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னால் ஃபஸ்ட்டு வந்து அவங்க டீம் லீடுகிட்ட அப்ரூவல் வாங்கணும். டீம் லீடு அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் அது நீட்ஸ் டு கம்ஸ் டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு. ஹெச்ஆர் அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். அவங்க அதை சேங்ஷன் பண்ணி அமௌண்ட் அனுப்பணும். ஸோ இட் மே டேக் 3 days 5 days 1 week. அது போய் ஏதோ ஒரு டேபிளில் ஒருத்தர் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பேப்பர் மூவ் ஆகலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி போய் யாரோ ஒரு டேபிளில் நின்று இருப்பா இது இம்பார்ட்டண்ட்டில் அப்புறம் பார்த்துக்கலான்னா இட் வில் டேக் டைம். தட் இஸ் கால்ட் பியூரோக்ரஸி. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு பர்சன் ஈகோ நேச்சர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இவர் பிடிக்காதவராக இருந்தார்னு வச்சுக்கோங்க, வேணும்னே டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து நாம் வந்து த்ரூ ட்ரைனிங்கு, த்ரூ 1-on-1 பேசுகிறது, ஸோ இது மூலிமா வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கணும். ஸோ அப்போ இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் ஏ வெரி வெரி க்ரோத் ஆகும்போது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரு. அதுக்கு இது நம்ம வந்து தவற விட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து அது கல்ச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணோம். கல்ச்சர் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா க்ரோத்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணோம். க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும்போது இட்ஸ் அ காம்படிட்டிவ்னஸ், மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்டோட காம்படிட்டிவ்னஸை வந்து அஃபெக்ட் பண்ணோம். இன்னெவிட்டபிளி கம்பெனி கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அதில் ஒர்க் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ட்ரைனிங் செஷன் அரேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஆஸ் எ ஃபவுண்டராக நீங்கள் பேசுங்க. இது மூலிமா வந்து கண்டிப்பாக வந்து கம்பெனியில் நல்ல கல்ச்சரை செட் பண்ணலாம். செட் பண்ணும்போது வந்து கம்பெனி நல்ல க்ரோத்துக்கு போகும். தேங்க்யூ.